ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் 47 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது. இதில் ஆம் ஆத்மி வேட்பாளர்களில் முதல்வர் ஆதிஷி உள்ளிட்டோர் வெற்றி பெற்ற போதும் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற முக்கிய தலைவர்கள் தோல்வியடைந்துள்ளனர். முதல்வராக இருந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி சிறைக்கு சென்ற கெஜ்ரிவால் முதல்வர் பதவியை ஆதிஷியிடம் வழங்கினார். இந்நிலையில் புதுடெல்லியில் போட்டியிட்ட கெஜ்ரிவால் பாஜக வேட்பாளர் பர்வேஷ் வர்மாவிடம் 4000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். அதேபோல ஜங்புரா தொகுதியில் போட்டியிட்ட துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா பாஜக வேட்பாளர் தர்பீந்தர் சிங் மார்வாவிடம் 675 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். ஆம் ஆத்மியின் முக்கிய தலைவர் சௌரவ் பரத்வாஜ் கிரேட்டர் கைலாஷ் தொகுதியில் போட்டியிட்டு பாஜக வேட்பாளர் ஷிகாராயிடம் 3188 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். அதேபோல ஆம் ஆத்மியின் துர்கேஷ் பாதக் ராஜேந்தர் நகர் தொகுதியில் போட்டியிட்டு பாஜக வேட்பாளர் உமாங் பஜாஜியிடம் தோல்வியடைந்தார். இப்படி கெஜ்ரிவால் உள்ளிட்ட ஆம் ஆத்மியின் முக்கிய தலைவர்கள் பாஜகவிடம் தோல்வியடைந்துள்ளனர்.